தினமும் சரியாக தூங்காமல் கஷ்டப்படுறீங்களா? ஸோ நான் சொல்கிற இந்த ஒரு சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பெரிய சேஞ்சஸை நீங்கள் பார்க்க முடியும். ஒன்றும் இல்லைங்க, பூசணி விதை தாங்க. இந்த பூசணி விதையை ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 கிராம் வரைக்கும் நீங்கள் சாப்பிட்டு வரலாம். ஸோ அதுக்கு மேலே சாப்பிடணும்னு அவசியம் இல்லை, தேவையும் இல்லை. ஸோ 20லேருந்து 30 கிராம் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்டுவாங்க. இந்த பம்கின் சீட்ஸில் வந்து நேச்சுரலாகவே ட்ரிப்டோஃபேன் அப்படின்ற ஒரு அமினோ ஆசிட் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஜிங்க் இருக்குது. இந்த நியூட்ரியன்ஸ் எல்லாமே நம்மளுடைய ஸ்லீப்பை நல்லாவே ப்ரமோட் பண்ணக்கூடியது. ஸோ ஒரு அவுன்ஸ் பூசணி விதையில் 37% மெக்னீஷியம் சத்து இருக்குங்க. இது நம்மளுடைய நர்வ் சிஸ்டத்தை நல்லாவே காம் பண்ணி நல்ல ஒரு தூக்கத்தை நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது இந்த பூசணி விதை. அது மட்டும் இல்லை, சப்போஸ் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ரிலேட்டடாவோ இல்லை ஆங்ஸைட்டி ரிலேட்டடாவோ உங்களுக்கு இன்சாம்னியா இருந்தாலும் சரி, இல்லை சரியாக தூக்கம் வராமல் இருந்துச்சுனாலும் சரி தான். ஸோ இந்த பம்கின் சீடை டெய்லி நான் சொன்ன அளவு 20லேருந்து 30 கிராம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக சாப்பிட்டு வரலாம். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் தூங்க போகிறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே டிவி ஆஃப் பண்ணிடுங்க, செல்ஃபோனை எடுத்து வச்சுருங்க, மனசு அமைதியாக்கிட்டு தூங்க போங்க. உங்களுக்கு கொஞ்ச நாள்லேயே நல்லா தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். இன்னொன்று, நீங்கள் நைட் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ரொம்ப முக்கியம். அது நீங்கள் ஈவினிங் 7 o'clock சாப்பிட்டு முடிக்கிற மாதிரி பாருங்கள். 7க்கு மேலே நீங்கள் எதுவுமே சாப்பிட வேணாம். எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமானது, நீங்கள் சாப்பிடக்கூடிய பம்கின் வந்து சால்டட் பம்கினாக இருக்கக்கூடாது. ஸோ அது ரொம்ப முக்கியமாக கவனிச்சுக்கோங்க.